எல்லோருக்கும் வணக்கம். நான் மங்கையர்க்கரசி. மனிதன் தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் மற்றவருக்கும் தனக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கும் தெரியப்படுத்த கண்டுபிடித்த மிக அற்புதமான கருவி புத்தகமாகும். அத்தகைய புத்தகங்களில் திரு என்ற அடைமொழியை பெற்ற நூல்கள் சிலவாகும். அதில் ஒன்று திருக்குறள். அதேபோல தெய்வ என்ற அடைமொழியை பெற்ற புலவர்கள் சிலர். அதில் ஒருவர் தெய்வப் புலவர் திருவள்ளுவர். இறைவன் மனிதனுக்கு சொல்லியது கீதை, மனிதன் இறைவனுக்கு எழுதியது திருவாசகம், மனிதன் மனிதனுக்காக எழுதியது திருக்குறள். இத்தகைய திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறளில் 133 அதிகாரமும் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 குறட்களும் உள்ளன. அந்த அதிகாரத்தில் முதல் 3 அதிகாரமான கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை அதிகாரத்திலுள்ள 30 குறள்களுக்கு புராண, இதிகாச, நடைமுறை கதைகளுடன் வள்ளுவர் வழி வாழ்வியல் கதைகள் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளேன். அந்த புத்தகமானது குமரன் பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது. இந்த புத்தகம் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கானது. வெற்றியாளர்கள் பலர் தங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு குறளை அடிப்படையாக கொண்டு முன்னேறியுள்ளார்கள். உதாரணமாக, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தனக்கு மிகவும் பிடித்த மற்றும் தனது வாழ்வின் பல்வேறு சூழ்நிலைகளில் தனக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக திகழ்ந்த திருக்குறள் என அறிவு அற்றம் காக்கும் கருவி செறுவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் என்ற திருக்குறளை கூறியுள்ளார். எனவே நாமும் நமக்கான ஒரு குறளை தேர்ந்தெடுத்து அதன்படி வாழ்ந்து விரைவிலேயே வெற்றியும் பெறுவோம். நன்றி.